சமைக்கிறதுக்கு சமையல் அறையும் சாமான்களும் இருந்தா போதும். ஆனா அதை சாப்பிட்றதுக்கு மனுஷனுக்கு பசி இருக்கணும். அப்படி பசி இருக்குன்னு உணர்றதுக்கு மனசுல நிம்மதி இருக்கணும். இங்கதான் ரெண்டும் இல்லையே. என்னங்க, உங்க சோகம் எனக்கு புரியுது. கௌரி இப்படி ஆனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் உங்களை மறந்தாலும் நம்ம குழந்தைங்களை மறந்தாலும் நம்மளையெல்லாம் காப்பாத்துற அந்த குருட்டு சாமிகளை நான் மறக்கிறதே இல்லையே. அவங்கள கும்பிட நான் மறந்தது இல்லையே. ஒரு வேளையாவது விளக்கேத்தாம இருந்திருப்பேனா சொல்லுங்க. இதோ பார்க்கணக்கு, மனுஷனோ கடவுளோ நம்ம ஒருத்தருக்கு ஒண்ணு செஞ்சோம்னா அதை அவங்க நமக்கு திருப்பி செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. சரிங்க, எதிர்பார்க்கல. கௌரிக்கு இப்படி ஒரு வியாதியை கொடுத்து கடவுள் நம்ம கிட்ட எந்த பாவ கணக்க தீர்த்துக்க பாக்குறாரு? இப்போ கௌரிக்கு என்ன வியாதின்னு நீ நினைக்கிற? என்னன்னு நினைக்கிறது? அவளுக்கு ஏதோ கொஞ்சம் அதிகப்படியான காய்ச்சல். போதும் கணக்கு, நீ என்ன முட்டாளா இல்ல உன்ன அறிவாளியா நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளாக்க பாக்குறியா? என்ன பேசுறீங்க? என்ன பேசுறானா? கௌரி இவ்வளவு அப்நார்மலா பிஹேவ் பண்ணியும் அவளுக்கு இருக்கிறது வெறும் காய்ச்சல் தான் இன்னும் சாதிக்கிறியே. உன்னதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கௌதமும் கௌரியும் இவ்வளவு நாள் அமைதியா தானே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? கௌரி எதுக்கு நடுராத்திரில எழுந்து கௌதம் அடிக்கணும்? அவன் பயந்து போய் நம்ம ரூமுக்கு ஓடியாரணும். காய்ச்சல் இருந்தா மத்தவங்க அடிப்பாங்களா? என்ன சொல்ற நீ? சரி, அதை விடு. கௌரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு டாக்டர் அம்மா வந்தாங்க. அவங்க அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. கௌரி அவங்கள என்ன பண்ணாலும் சரிம்மா சரிம்மா அதையும் விட்டுடுமா. இன்னைக்கு என்ன ஆச்சு? கௌதம் கௌரிக்கு குங்குமம் வைக்க போயிருக்கிறான். கௌரி என்ன சொல்றா? என் கண்ணுல மிளகாத்தூள் தூவ வரான்னு சொல்லி கத்தி அலறி அவனை அடிச்சு நம்மளும் பார்த்தோம் இல்லையா? இன்னும் அவளுக்கு காய்ச்சல் தான் சொல்றியா? அப்போ எல்லாரும் மாதிரியே நீங்களும் என் பொண்ணுக்கு பைத்தியம் தானே நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. பைத்தியமோ இல்லையோ, கௌரிக்கு வந்திருக்கிறது உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதுக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர்னால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். எப்படியோ கௌரிக்கு பைத்தியம்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. அவளுக்கு நீங்க அப்பாங்கிறத மறந்துட்டு மத்தவங்க கூட சேர்ந்து நீங்களும் பேசுறீங்களே, அதை நினைச்சாதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன, எனக்கு கௌரி மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா? நீ வாயை விட்டு அழுதுட்ட, நான் மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். கனகு, முதல்ல நம்ம குழந்தைய நம்ம காப்பாத்தி ஆகணும். நாளைக்கு கௌரிய சைக்காட்ரிஸ்ட் அழைச்சிட்டு போலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? என்னமோ செய்யுங்க. எனக்கு என் பழைய கௌரி வேணும், அவ்வளவுதான். கனகு, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நிச்சயமா நீ கும்பிடுற கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு. இப்படி அமைதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு காவ காக்க போறது யாரு? சித்தப்பு, இன்னைக்கு சாக போற 4 பேர் யாருன்னு கேக்குற மாதிரி இருக்கு. டேடே, வீட்டுல படுக்க போற உனக்கு வேணா பயமா இருக்கலாம், காவல் காக்க போற எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. நாங்க தயாரா இருக்கோம் சித்தப்பு. டேடே, நேத்து இப்படிதான் ஒத்த கையில 10 பேர் அடிப்பண்ணா. கடைசி என்னாச்சு? 4 பேர் அவனை தூக்க வேண்டியதாகி போச்சு. டேய், என்னடா பேசுற? அவன் இன்னைக்கு ஒத்தாள்றா. இன்னைக்கு நாங்க 4 பேர் இருக்கோம். தைரியமா எதையும் சமாளிப்போம். புறப்பட்டு வாங்கடா போலாம். அம்மா தாயே பட்டத்தரசி அம்மா, ஊரை காவ காக்க போற இவங்களை நீதான் கூட இருந்து காப்பாத்தணும் அம்மா. வாங்கடா.
இப்படி பேசி பேசியே பொழுது விடிஞ்சு போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அவஸ்தைன்னு எனக்கு புரியலையா. தலைவரே, இன்னைக்கு நம்ம ஊர்ல எந்த அசம்பாவிதமும் நடக்கல போல இருக்கு. அதனாலதான் விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது. ஒரு பயல இந்த பக்கம் காணும். ஆமையா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். 4 பேரை ஊருக்காவலுக்கு போட்டது ரொம்ப நல்லதா போச்சியா. இத முன்னாடியே பண்ணியிருந்தா நம்ம ராம இப்படி அநியாயமா செத்துருக்க மாட்டாங்க. ஆமாங்க ஐயா. என்ன செய்யறது, எல்லாம் விதி. சரியா, நீங்க புறப்படுங்க, நானும் போய் குளிக்கிறேன். சரிங்க. கோயில் வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. என்னது சத்தம்? போய் பாருங்க. என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாரும் இடி விழுந்த மாதிரி நிக்கிறீங்க? ஐயா, 4 பேரை காவலுக்கு போட்டா எதுவும் நடக்காதுன்னு சொல்லி காவலுக்கு போட்டீங்களா? அதுல 2 பேர் செத்துட்டானுங்க. கண்ணியமான 2 பேரும் பேச்சு மூச்சு இல்லாம மயக்கத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஐயா. அமைதியா இருக்கு. நானும் மனுஷன் தானையா. இப்படி காரணமே இல்லாம அடுக்கடுக்கா நான் 3 ஜனங்க செத்துக்கிட்டு இருந்தா என்னால மட்டும் எப்படியா தாய்க்க முடியும்? எப்படி தாய்க்க முடியும்? ஐயா, நீங்க பெரியவர், நாளும் தெரிஞ்சவர். நீங்களே இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டா நாங்க வேற யார்கிட்டயா போய் சொல்லுவோம்? எங்களை யாரையா காப்பாத்துவா? எங்களுக்கு உங்களை விட்டா வேற வழி இல்லையா. நீங்க தான் இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் ஐயா. ஆமாங்க ஐயா, நீங்களே ஏதாவது செய்யணும். எதிராளி நம்ம கண்ணுக்கு முன்னால நிக்கிறவனா இருந்தா அவன் எந்த ஆயுதத்தை பிரயோகிச்சாலும் அதுக்கு எதிரா பலமான ஆயுதத்தை பிரயோகிச்சு அவனை ஜெயிச்சிட முடியும். ஆனா இங்க யார் எதிராளின்னு நமக்கு தெரியலையே. ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரு அமானுஷ்யமா இருக்கு. இதுல யார போய் ஏன்டா இப்படி செய்யறன்னு கேக்குறது? ஏன்டா இப்படி செய்வியான்னு யார போய் அடிக்கிறது? யோ, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கியா? நிச்சயமா ஒரு முடிவு இருக்கு. அந்த 2 செத்த பணங்களையும் அடக்கம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க ஐயா. கண்ணையனோட பசங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க. சரிங்க. அந்த பசங்க வாயை திறந்து சொன்னாதான் உண்மை வெளியே வரும். அது வரைக்கும் ஜாக்கிரதை அவங்களை பாத்துக்குங்க. சரி, புறப்படுங்க. நான் வரேன் ஐயா. தெரசியம்மா, இதுக்கெல்லாம் நீதாமா ஒரு முடிவு கட்டணும். இந்த ஊர் ஜனங்களை நீதாமா காப்பாற்றணும். அது உன் கையில தான் இருக்கு. உன் கையில தான் இருக்கு. இங்க யாருக்கு என்ன பிரச்சனை? குழந்தை எதுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? பிரச்சனையே இந்த குழந்தைக்கு தான் டாக்டர். நர்ஸ், எஸ் டாக்டர். இங்க வாங்க.
இந்த பாப்பா கொஞ்ச நேரம் வெளியில கூட்டு போய் விளையாட்டு காட்டுங்களேன். வாமா. போங்க. குழந்தைய முன்னாடி வச்சுட்டு பேசினா நமக்கு இப்படிலாம் இருக்குதோன்னு அவ பயந்துருவா. அதனால தான் குழந்தைய வெளியில அனுப்பிச்சு வச்சேன். இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை? 4 நாளைக்கு முன்னாடி வாங்க டாக்டர். கௌரி, உடம்புக்கு என்ன பண்ணுது? சூடா இருக்கு, தலை பாரமா இருக்கு. நாக்க நீட்டு. சாதாரண வைரஸ் ஃபீவர் தான். கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வாங்க. இதை கொண்டு வரேன். காட்டுமா. டாக்டர், என்னாச்சு? ஏன் ஓடி வரீங்க? ஓடி வராம உங்க குழந்தைகிட்ட மாட்டிக்கிட்டு சாக சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? உங்க குழந்தைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. குழந்தையானே பேய். நிறுத்துங்க. இன்னொரு வார்த்தை பேசுனீங்க, கொதிக்கிற தண்ணியை மூஞ்சில ஊதிடுவேன். சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம என் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு குழந்தை குட்டி இல்ல? என்ன பெருசா படிச்சு கிழிச்சு வந்துட்டீங்க என் குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு? என் குழந்தை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க போலாம். மேடம், நீங்க போலாம். போன்னு சொல்லிட்டேன்ல, போங்க. இதுதான் டாக்டர் நடந்தது. புத்தி பேதலிக்கிற அளவுக்கு இந்த சின்ன வயசுல மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எதுக்கு நான் கௌரியை செக் பண்ணிடுறேன். நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. அப்படியே கௌரியை உள்ள அனுப்பிச்சு விடுறீங்களா? ஹலோ, ஆமா, மனோதத்துவ நிபுணர் டாக்டர் மார்க சகாயம் ஸ்பீக்கிங். அப்பாயின்மெண்டா? ப்ரோக்ராம்ல கேட்டுங்க. ஓகே, உட்காருமா. தேங்க்யூ அங்கிள். வெரி குட். ஆமா, கௌரி என்ன படிக்குது? 4th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூலு? ஆல்ஃபா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். கௌரிக்கு என்னென்னலாம் பிடிக்கும்? டாடி, மம்மி, கௌதம், மீனா, அப்புறம் என் ஃப்ரெண்ட் அகிலா, மியூசிக் டீச்சர், டாம் அண்ட் ஜெரி, அப்புறம் கரப்பாம்பூச்சி, சிக்கன் நூடுல்ஸ். கௌரிக்கு இதெல்லாம் பிடிக்குமா? ஆமா, கௌரி எதை பார்த்து பயப்படும்? நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். டாக்டர் அங்கிள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சொன்னா தானமா தெரியும். சொல்லு பாப்போம். என்னோட வீட்ல எல்லாரும் என்ன பார்த்து தான் பயப்படுறாங்க. ஓஹோ, அப்படியா? சரிம்மா, நான் உனக்கு சில டெஸ்ட்கள் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இதுல என்ன அங்கிள் இருக்கு? உங்க டியூட்டியை தானே நீங்க செய்றீங்க. எனக்கு நோ ப்ராப்ளம். நர்ஸ். சார், டாக்டர் உங்களை உள்ள வர சொன்னாரு. ப்ளீஸ் சிட் டவுன். இது வரைக்கும் எடுத்த டெஸ்ட்ல கௌரி எல்லாத்துலயும் 100% கிளியர், எக்ஸப்ட் இந்த எக்ஸ்ரே தான். அதையும் பாத்துறேன். டாக்டர், எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு? ஒன்றும் இல்லையா, எக்ஸ்ரேல எல்லாம் கிளியரா தெரியுது. அப்போ கௌரிக்கு பயப்பட முடியாது ஒண்ணும் இல்லையா டாக்டர்? நோ நோ நோ, பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. மெடிக்கல் சயின்ஸ் இவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருக்கும் போது நாம எதை பார்த்து பயப்பட தேவையில்லை. டாக்டர், எதுக்கும் எக்ஸ்ரே இன்னொரு தடவை பார்த்துட்டு உங்களுடைய நோ 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 நோ, ஒரு தடவை நான் எக்ஸ்ரே பார்த்தேன்னா ஐ ஆம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நான் என்ன பண்றேன்னா, கௌரிக்கு மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி தரேன். அதை சாப்பிட்டாலே எல்லாம் சரியா போயிடும்.
ம்.